ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. MCR Pure Cotton Club formals and casual shirts. என்னுடைய பிறப்பே முதல்ல முருகருடைய தைப்பூசத்து அன்னைக்கு தான் பிறந்தது. இறைவனோட நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் பொழுது நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அது ஜெயமாகும் அப்படின்பாங்க. வெறும் வணங்கிட்டு நமக்கு பாடுறதை விட வணங்குற இடத்துலயே பாடுறதுக்கான வாய்ப்பும் அமையுது இல்லையா? நார்மலாகவே முழுக்க முழுக்க நம்ம பாடலே பாடினாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய முத வாங்கின நாங்கள் 2 வீலர். அந்த 2 வீலர் தொலைஞ்சி போச்சு. சரி தொலைஞ்சி போச்சு, இவ்வளோ நாள் தேடினோம், போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துக்கிட்டே என்னடா இது நம்ம வண்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கவரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என் பேர் வேல் கலான்னு இருக்குது. தொலைஞ்ச வண்டி திரும்பவும் கிடச்சிது. அது உனக்கு தான், அது முருகர்னு உங்களுக்கு நிறைய இருக்குப்பாங்க. இல்லை சார், நேற்று தான் சார் திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் எதாச்சியா, ஆனால் கிடச்சிருச்சு அப்படின்னு. அந்தமாதிரி நிறைய. அதே மாதிரி இயற்கையாகவே ஜிவி சார் கூப்பிட்டுருவார். அவரும் பெரிய முருகர் பக்தர். உழைப்பும் இறை அருளும் நம்ம ரெண்டையுமே கொண்டு போகணும். நமக்கு வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லியும் வெறுத்து போய் அன்றாட எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன ஓ அப்படின்னு சொல்லியும் விடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம நல்ல பாதையை போகிறோம் அப்படின்னாக்க இறை பாதையும் போய்கிட்டே இருந்தால் தான் அந்த நல்ல பாதையை நமக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கேயோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்மளும் உழைச்சிக்கிட்டே போனோம்னா ரெண்டும் ஒன்றா சேரும்பொழுது. வணக்கம். இன்று நம்முடன் பாடகர் வேல்முருகன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்ல. ஆனால் இப்போது நிறைய உங்களுடைய சினிமா பாடல்கள் அது ஆடுகளத்திலிருந்து ஆரம்பித்து நிறைய நம்ம கேட்டிருக்கோம். மதுரை குலுங்க குலுங்கன்னு கொடிகட்டி பறந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க. ஆனால் நிறைய பக்தி இன்னிசை கச்சேரியில் தான் உங்களை பார்க்க முடியுது. இப்போ கூட திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தில் நம்ம சந்தித்தோம். அப்போ பக்தி அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டருக்குள்ள உங்களுடைய வாழ்வியலும் இந்த பக்தியும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு? என்னுடைய பிறப்பே முதல்ல முருகருடைய தைப்பூசத்து அன்னைக்கு தான் பிறந்தது. அதனால் அப்போயிருந்தே அவருடைய அருளாலேயே நான் பிறந்ததுனால என்னான்னு தெரியாது. இன்ன வரைக்கும் அந்த இறை பக்தியோடு தான் என்னுடைய இசையும் போயிட்டுருக்கு. அதுமாரி இறைவனோட நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்ம தொடங்கும் பொழுது நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அது ஜெயமாகும் அப்படிம்பாங்க. அதனால் அவரை தொட்டு 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 என்னுடைய தொழிலையும் போய் பாடும்போதும் சரி, நார்மலாக திரைப்படங்களில் பாடும்போதுதான் சரி, இறைவனை வணங்கிட்டு ஒரு 3 பட்டையை விட்டுட்டு அப்படியே போய் நல்லபடியாக நீங்கள் பாடி அந்த பாடல் படத்தில் வரணும். படத்தில் வந்த பிறகு படம் ஓடணும். படம் ஓடி ஹிட்டான உடனே பாட்டு நல்லா தெரியணும். அதனால் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய வெற்றியாக இருக்குன்னு சொல்லி வேண்டிகிட்டு போய் பாடி அப்படி தான் போகிறது. அதனால் அந்த வேண்டுதல்ங்கிறது இங்கே இறைபக்தியிலே இருக்கிறதுனால வெறும் வணங்கிட்டு நமக்கு பாடுறதை விட வணங்குற இடத்துலையே பாடுறதுக்கான வாய்ப்பும் அமையுது இல்லையா? அது இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இறைவனுக்கே பக்கத்தில் போய் பாடும்பொழுது கூடுதல் சந்தோஷமாக இருக்குது. நிறைய இசை நிகழ்ச்சியில் அந்தமாரி கலந்துக்கும் பொழுது மனதுக்கு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி இறை அருளும் கிடைக்குது. பக்தர்களை நிறையா முன்னாடி பார்த்து அவங்க பாடும்பொழுது அவங்களும் மனமகிழ்கிறாங்க. இப்போ கச்சேரிகளில் பாடுறீங்க இல்லையா? அப்போது அந்த பக்தி உணர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம கடத்தணும்ல. அந்த உணர்வு இருக்குல்ல, ஒவ்வொரு பாடல்களுக்கும் நீங்கள் முன்னாடியே இதுதான் அப்படின்னு செட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? அந்த மாதிரி இருக்காது. அங்கே லைவாக மக்களுடைய பல்ஸ் பார்த்து அப்படியே இப்போ திடீர்னு அவங்க ஒரு முருகர் பாட்டு கேட்குறாங்க, பாடணுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு சில பாடல்கள் இது ஐயா டிஎம்எஸ் ஐயா பாடல்கள் கேட்டிருப்பாங்க, சீர்காழி ஐயா பாடல்கள் கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஆல்பம் பாடல்களும் இப்போ நிறைய பாடல் ஹிட் ஆகுது. இப்போ இப்படி இருந்தாலும் கூட நம்ம திடீர்னு அந்த மக்கள் மத்தியில் நம்மளுடைய ஓன் பாடலை பாடி அங்கேருந்து கொஞ்சம் ரீச் ஆகட்டுமே, நம்ம பாடலும் தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு நம்ம ஒரு முருகர் பாட்டை நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய பாடல்களை ஏதாவது ஒன்று பாடி அதை மக்கள் மத்தியில் அதை வரவேற்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக பாடுறது உண்டு. மற்ற பாடல்களும் அதேமாரி. இது நார்மலாகவே முழுக்க முழுக்க நம்ம பாடலே பாடினாலும் மக்களுக்கு போர் அடிச்சிடும். இந்த பாட்டு எதுனே என்னன்னே தெரியல, இவர் பாடுறாருன்னு. அதனால் நல்ல மக்களுக்கு பரிச்சயமான பாடலையும் பாடி அதில் நம்மளுடைய பாடல்களையும் ஒன்று ஒன்றா அதை இது பண்ணும்பொழுது அந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மக்களை மகிழ்விக்கிறது தான். இப்போ நீங்கள் பாடும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதாவது ட்ரெடிஷ்னலாக லிரிக்ஸு எல்லாமே
ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் பாடுவீங்க. ஆனா திடீர்னு உங்க பாடல் வரும்போது அந்த இடத்துலயே நீங்க லிரிக்ஸ் போடுறீங்க. ஆமா ஆமா அது எப்படி அந்த இடத்துல வந்து அது கரெக்டா பொறுத்துறீங்க? ஏன்னா எல்லாமே ஒரு பாட்டை வந்து நிறுத்தணுங்கிற சந்தம் பார்த்து நிறுத்தணுங்கிற ஆமா, பெரிய ஆமா, விஷயங்கள். அது எப்படி? அது 2 விஷயம். ஒண்ணு வந்து பழைய பாடல்களை பாடும்பொழுது, கேட்ட பாடல் பாடும்போது கரெக்டா பாடிடணும். இப்ப நம்ம பாடலே பாடும்பொழுது அது நம்ம அப்பதான் வந்து நம்ம வந்து வரிகளை பாடுறோங்கிறது மக்களுக்கு தெரியாது. எதர்ச்சியா டக்குன்னு பாடும்பொழுது. அதே மாதிரி அது எந்த சூழ்நிலையில் பாடினாலும் அது புதுசாக பாடும்போது மக்களுக்கு வந்து ரைட்டு அவரவே டக்குன்னு எழுதி பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ரைட்ஸ் பிரச்சனை இருக்காது. இப்போ ஒரு நம்ம ஏதாவது பாடுறோம் அப்படின்னா அதை எடிட் பண்ண மாட்டாங்க. ரைட்டு ஒரு அதுக்காக தான் என்ன பண்ணுறதுன்னா புகழ்பெற்ற பாடல்களையும் பாடுறது, வீடியோக்கு பாடும்பொழுது நம்ம ஓன் பாடலும் பாடுறது. ஒருவேளை புகழ்பெற்ற பாடல்களை அந்த இடத்துல போட முடியல, ரைட்ஸ் பிரச்சனை இருக்குன்னா சரி நம்ம பாட்டையாக போட்டுப்பாங்கிறதுக்காக தான் டக்குன்னு என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு வரிகளை போட்டு நம்ம அப்படியே பாட ஆரம்பிச்சிடறோம். வேல்முருகன்ங்கிற பேர் குடும்பமே எப்படி முருகருடைய பாரம்பரியத்துல வந்து ஒரு பக்தி குடும்பமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? நான் இருக்கிறதுனால அப்படி என்ன பின்பற்றுவாங்க கண்டிப்பாக. எல்லாருக்குமே பிடிச்ச கடவுள் தமிழ் கடவுள் முருகருங்கிறதுனால அது எல்லாருக்குமே நார்மலாகவே இப்போ வந்து நீங்கள் எல்லா கார்லேயும் பாருங்கள் கரெக்ட் வேல் இருக்குது, பின்னாடி வேல் இப்போ முருகருடைய ஃபோட்டோ இருக்குது. முன்னெல்லாம் அது பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்கும். இப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தாங்க யங்ஸ்டர்ஸுங்க நிறையா வந்து இப்போ கோயில்கள், அதாவது அதுவும் முருகர் கோயிலுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா அவர் சோதிப்பார், இருந்தாலும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகரை இப்போ எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம இப்போ திருச்செந்தூரில் கூட கும்பாபிஷேகத்தில் பார்த்தோம். எந்த அளவுக்கு பெரியவங்க இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு இளைஞர்களும் பெண்களும் ஆண்களும் வந்து சரிசமமாக இருந்து அங்கே வந்து வணங்கினாங்க, பார்த்தோம். அதனால் நான் வீட்டில் வந்து நான் என்ன அதாவது பேரும் வேல்முருகன் இருக்குது, வீட்லேயும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் பாடல் பாடுறது, நான் பாடின பாட்டை போட்டு அது பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களும் அப்படியே எங்கள் கூடயே சேர்ந்து பிள்ளைங்களும் பாடுவாங்க, இது வணங்குவாங்க, கோயிலுக்கு போவாங்க. வீட்லேயும் அவங்க நல்ல பக்தி உள்ளவங்க. இந்த மாதிரி பக்தியின் இசை கச்சேரிகளுக்கெல்லாம் போகிறப்போ ஒரு விஷயம் என்னால் மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில், இதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணணும்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாக நிறையா அந்த மாதிரி நடந்திருக்குது. என்னென்னா இப்போ திருச்செந்தூர் வச்சிங்களேன், இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு கச்சேரி முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய முத வாங்கினேன் நாங்கள் 2 வீலர். அந்த 2 வீலர் வந்து தொலைஞ்சு போச்சு. சரி தொலைஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் தேடினோம், போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனால் அங்கே போயிட்டு வந்து திடீர்னு ஏதோ ஒரு ஃபோன் வருது, நான் ஒரு இடத்துல நின்று ராஜானமலைபுரத்தில் தான் தொலைஞ்சுதேன். அங்கே நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு வண்டி மேலே கையை வச்சு மூடி இருக்குது கவர் போட்டு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம ஏதாவது பேசுகிறோம்னாக்கா பேப்பரில் அப்படி பேனா இருந்தானே கிரிக்கிட்டே பேசிகிட்டு இருப்போம்ல, என்ன எழுதுனே நமக்கே தெரியாது. ஆனால் பேச்சு இங்கே கவனம் பூரா இங்கே இருக்கும், சும்மா நம்ம இப்படி இது பண்ணுவோம். அதுமாரி இப்படி பேசிக்கிட்டே இப்படி சொரிஞ்சிக்கிட்டு இப்படி இது பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அந்த கவர் கொஞ்சம் கொஞ்சமாக நவருது. தான் பார்த்தா அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துக்கிட்டே என்னடா இது நம்ம வண்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கவரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என் பேர் வேல் கலான்னு இருக்குது. ஆஹா தொலைஞ்ச வண்டி நிற்குதுன்ட்டு பேசினவர்கிட்ட ஒரே நிமிஷம் இருங்க கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த மாதிரி வண்டி இருக்குதுன்னு சொல்லி சொன்னார். தொலைஞ்ச வண்டி திரும்பவும் கிடச்சிது, அது உனக்கு தான், அது முருகர் அருள் உனக்கு நிறைய இருக்குப்பான்னு. இல்லை சார் நேற்று தான் சார் திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் எதாச்சியா, ஆனால் கிடச்சிருச்சு அப்படின்னு. அந்தமாரி நிறைய அதிசயங்கள். அது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு? 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச வண்டி. ஆமாம், உண்மையிலே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு. அதேமாரி ஏதாவது ஒரு பெரிய படங்களில் பாடணும், அந்த பாடல் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வேண்டிட்டு வரும்பொழுது அதே மாதிரி இயற்கையாகவே ஜிவி சார் கூப்பிட்டுருவார். கரெக்டாக அவர் இசையில் போய் பாடும்பொழுது அந்த பாடலும் ஹிட் ஆகிடும். அந்த மாதிரி நிறையா முறை நடந்திருக்குது. அவரும் பெரிய முருகர் பக்தர் அவர், ஜிவி பிரகாஷ். ஆமாம். அப்படியா? ஆமாம். ஸோ முருகருடைய வைப்பு தான் ஒவ்வொரு பாட்டுலையுமே அது ரொம்ப தெரிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப ஒரு விஷயம், முருகர் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அப்படின்னு. உங்களுடைய வாழ்வியல் அனுபவத்துலேருந்து அதை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நம்ம வாழ்க்கையே ரொம்ப சிரமமான வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையெல்லாம். ஏன்னா இப்போ வந்து சிறு வயசில் வந்து அப்பா அம்மா வந்து ஒரு வயசில் அவங்க வந்து 2 பேருமே தவறிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகுது. அப்படி கேள்விக்குறியாகும் பொழுது ஒன்று நம்ம இறைவனை நாடி தான், இறைவனை வணங்கி தான் நம்ம போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி போகும்பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது ஒருத்தரை கை காட்டி விடுவார். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜானமலைபுரத்தில் இருக்கும் பொழுது அப்போ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்து இருப்போம். என்னன்னா வேலையே இருக்க ஒன்றுமே இருக்காது, செவனேன்னு அந்த 2 வீலரை எடுத்து நாங்கள் 2 பேரும் போவோம். 2 வீலரை நிறுத்திட்டு கபாலீஸ்வரர் கோயிலில் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்து
அதாவது சொல்லுவாங்க சிவனேன்னு நினச்சி உட்காந்து அந்த சிவனை நினச்சிக்கிட்டு உட்காருவோம். அந்த புளியோதரை கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். இப்படி தான் இருக்குது. ஆனால் அங்கே போக 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 நம்மளை அறியாமல் ஒரு நாள் நம்மளுடைய பாதையை மாற்றுவார், நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். அதுக்காக சில பேர் வந்து இன்றைக்கே வேண்டணும், இன்றைக்கே கிடைச்சிடணும், இன்றைக்கே வெற்றி அடையணும்னாக்க முடியாது. அதுக்கும் ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்கு பொறுமையாக நம்ம இப்போ எப்படின்னா சித்தர் பெருமான்கள்லாம் வந்து உடனே வந்து சிவனுடைய அருளை பெறலை. அவருடைய அருளை பெறுவதற்கு இவங்க வந்து அவருடைய மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. காயத்ரி மந்திரம், இந்த ஸ்லோகங்கள், அப்புறம் மெடிடேஷனு, இந்த மாதிரி அதுவும் கிட்டத்தட்ட 108 தடவை சொல்லணும். பல ஆண்டுகளாக வந்து அவங்க மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், இந்த மருத்துவ சூழல்கள்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க இறைநிலை அடைய முடியும். அப்படி தான் நிறைய சித்தர்கள் இங்கே வந்து இதாகிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 18 சித்தர்கள் வந்து அது மாதிரி நம்ம வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதான் நான் சொன்னேன். அந்த புளியோதரை தான் எங்களுக்கு நைட்டு உணவே கபாலீஸ்வரர் கோயிலில் எனக்கும் எங்கள் மனைவிக்கும். இதில் என்ன ஒன்று என்னன்னாக்க கஷ்டப்படும் பொழுது அவங்க என்னை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்பி கல்யாணம் பண்ணி வந்த உடனே அவங்கள வந்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பரதநாட்டிய கலைஞர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி படிக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பைசா வேணும். அப்புறம் அவங்களே பரதநாட்டிய கிளாஸ் எடுக்க போவாங்க ஈவினிங். நான் அந்த பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வரணும். அங்கேயே உட்காந்துருக்கணும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பேமெண்ட்டு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையை நிலைமை ஓட்டணும். நானும் பாடுற இடத்துல, கச்சேரி போகிற இடத்துல அங்கங்கே 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி பேமெண்ட்டுக்கு போய் ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு எனக்கு கிடைக்கும். அந்த பாட்டை வச்சு அப்படியே என் வாழ்க்கை நிலைமை விடணும். ஆனால் உழைப்பும் இறை அருளும் நம்ம 2யுமே கொண்டு போகணும். நமக்கு வருமானம் வந்துருச்சுன்னு சொல்லியும் வெறுத்து போய் அன்றாட எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன எனக்கு போ அப்படின்னு சொல்லியும் விடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம நல்ல பாதையை போகிறோம் அப்படின்னாக்க இறை பாதையும் போய்கிட்டே இருந்தால் தான் அந்த நல்ல பாதையை நமக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி வழி கொடுக்க இப்போ திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணுன்னா இங்கேருந்து நடந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு வாரமோ 4 நாளோ 3 நாளோ 2 நாளோங்கிறது. இதே வந்து பைக்கில் போனால் எத்தனை மணி நேரம் ஆகும், ட்ரெயினில் போனால் எவ்வளோ மணி நேரம் ஆகும், பஸ்ஸில் போனால், காரில் போனால் அது இன்னும் கிட்ட, ஃப்ளைட்டில் போனால் 1 hour தான். அப்போ நீ எதில் போகிறங்கிறது தான். அந்த ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு நம்ம உழைப்பு நம்மளுடைய வெற்றி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா விஷயங்களை உழைச்சிக்கிட்டே போகும்போது அந்த இடத்த போய் சேர்ந்தடையலாம். நான் இங்கே இருந்துக்கிட்டே திருச்சி இங்கே வரணும்னு நினச்சோம்னாக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய உழைப்பை போட்டுக்கிட்டே போனோம்னாக்க இறை பாதையோட இறை வழியோட நம்ம நினைக்க வேண்டிய விஷயத்தை சென்றடைய வேண்டிய விஷயம் இருக்குது. அதை தான் முருகர். ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இப்போ ஆஃபீஸில் வேலைக்கு போய் கேட்குறீங்க, கேட்ட உடனே வேலை கொடுத்துருவாங்களே? அப்போ உங்களை எத்தனை தடவை நீங்கள் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அந்த வேலையில், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதாவது சிரமப்படுத்தினாலும் நான் வந்து கேட்குறாப்புல, அப்போ ரைட்டு, அப்போ ஒரு வேலையை நம்பி கொடுக்கலான்னு. அந்தமாரி தான் நம்ம முருகர்கிட்டையோ எந்த கடவுளோ நம்ம போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்பப்போ போய் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு பணிவிடை செஞ்சுக்கிட்டு நம்ம போய் வணங்கிட்டு அங்கே ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இறைவனை நினச்சி இறைநிலையில் ஒரு 5 நிமிஷம் வேண்டுனாலும் 10 நிமிஷம் வேண்டுனாலும் அதை மனசார உண்மையாக வேண்டி அவர் நம்மளுடைய வேண்டுதலை அவர்கிட்ட வச்சுட்டு வந்தோம்னாக்க ஏதாவது ஒரு நேரம் யார் மூலமாக அதை சொல்லுவாங்க இல்லையா, தெய்வம் மாதிரி வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அங்கே போன இடத்துல தான் திடீர்னு இவரை பார்க்க முடிஞ்சுது. டக்குன்னு இவரை பார்த்த உடனே நான் போய் கேட்டேன், டக்குன்னு அவர் கார்டை கொடுத்து ஆஃபீஸுக்கு நாளைக்கு வாங்கினார். இப்படி தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சிது. அதுதான் அப்போ என்னென்னா எங்கேயோ ஒன்று காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்மளும் உழைச்சிக்கிட்டே போனோம்னா 2 ஒன்றா சேரும்பொழுது அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வெற்றி ஆகும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு நிமிஷமும் முருகர் வந்து சோதிச்சு படமே எனக்கு 2007 சுப்பிரமணியபுரம் அவர் பேரில் இருக்கிற படம் பேர்லேயே மதுரை குலுங்கன்ற அந்த பாட்டை ஒரு அற்புதமாக ஜேம்ஸ் சார் இசையில் சசிகுமார் சார் டைரக்ஷனில் யுகபாரதி அண்ணா எழுதின அந்த வரிகளில் எனக்கு பாடுறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் நினச்சேன், அப்போ இதே மாதிரியே தொடர்ந்து காலம் ஃபுல்லாக நம்ம வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். சரி, ஒரு இடத்துல உழைச்சிட்டோம் சாதிச்சிட்டோன்னு சொல்லி உட்காந்தோம்னா அவ்வளோதான். அதனால் நம்ம வந்து ஒரு நீர் மாதிரி, ஒரு அருவி மாதிரி, ஒரு கடல் மாதிரி, ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் மனித வாழ்க்கையில். அங்கங்கே என்னென்ன கிடைக்கிறதோ அதை பெற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்கு அப்படியே சிறப்பாக இது பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு தான் இன்ன வரைக்கும் எல்லா கடவுளையும் நம்பி அப்படியே பயணிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். கஷ்டப்படுற நேரத்தில் கபாலீஸ்வரர் கை கொடுத்துருக்கு. ஆமாம், உண்மையிலே அதுதான் நாங்கள் அங்கே தான் 2 பேரும். அது இப்போ நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு போனோம். அப்போ சொன்னாங்க எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கபாலீஸ்வரர் நான் சொன்னேன், ஆமாங்க பல வருஷம் ஆச்சு இல்லை நம்ம போய்,
அதேமாரி புளி சாதம் போய் வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டோம். அதாவது அப்போ வந்து நாங்கள் 2 பேரும், இப்போ வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பசங்களோட போய் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ வந்து நம்ம சாமி கும்பிடும் பொழுது மக்களோட மக்களாக நின்று கும்பிடுவோம். இப்போ வந்து எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கிறதுனால அந்த இறையர்களோடு போய் நம்ம சாமி பக்கத்தில் நின்று கும்பிடும் பொழுது அது ஒரு பிரசாதம் கிடைக்கும் போது இன்னும் ரொம்ப அதுக்கு தான் நன்றி சொல்லிட்டு வந்தோம். இதே திருக்கோயிலில் வந்து நாங்கள் வந்து சாமி பார்க்கறதும் கூட்டத்தில் நின்று பார்க்கும்பொழுதும் அதே மாதிரி பிரசாதம் கிடைக்கும் பொழுதும் அந்த பிரசாதம் சாப்பிடும் பொழுதும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மகிழ்ச்சியை திரும்பவும் இப்போ கொடுத்துருக்கிற இறைவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு வந்தோம். ஆகஸ்ட் 2 முதல் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts.